Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு வந்து mensuration chapter 7 exercise 7.1 of second sum பார்க்க போறோம். Question பாருங்க. A solid iron cylinder has total surface area of 1848 square centimeter. Its curved surface area is 5/6 of its total surface area. Find the radius and height of the iron cylinder. அது ஒரு சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி இருக்குதான் 5/6 ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படி இருக்குதான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5/6 ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த அயன் சிலிண்டர். சரி ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5/6 ஆஃப் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன மீனிங் அந்த லைனுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ ஈஸ்னா ஈக்குவல் டு 5/6னா 5/6 இன்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ சிஎஸ்ஏ ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 1848. இப்போ இந்த 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 6 ஆர் 18, இங்கே ரிமைண்டர் 0 வச்சா அப்போ இங்கே 0 சேர்த்துன்னு 6 8 ஆர் 48. இப்போ 5 இன்ட்டு 308 மல்டிப்ளை பண்ணலாம். 8 5 ஆர் 40, 5 3 ஆர் 15. ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஈக்குவல் டு என்னென்னா மல்டிப்ளை பண்ணால் 1540 அப்படின்னு வந்துருக்குது. இது சிஎஸ்ஏ. இப்போ சிஎஸ்ஏ ஃபார்முலா வச்சு நம்ம இதை வச்சு நம்ம ஹைட்டெல்லாம் கண்டுபிடிக்கணும், ரேடியஸு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா வந்து 2πRH ஈக்குவல் டு 1540. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஏன் கண்டுபிடிக்கணும்னா ஏன்னா இந்த 2πRH வேல்யூ தான் நமக்கு இருக்குது, வேறு எந்த வேல்யூஸுமே இல்லை. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 2πRH ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து என்னென்னா 1848. இப்போ இது என்ன பண்ணலான்னா நம்ம 2πRH வேல்யூ நமக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் இப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். 2πRH ப்ளஸ் 2πR² ஈக்குவல் டு 1848. இப்போ 2πRH வேல்யூ தெரியும் என்னென்னா 1540 ப்ளஸ் 2πR² ஈக்குவல் டு 1848. இப்போ 2πR² ஈக்குவல் டு 1848 மைனஸ் 1540. இப்போ 2πR² ஈக்குவல் டு ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 308ன்றது வரும். இப்போ இதில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டாம். 2π வேல்யூ 22/7, R வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ R² அப்படியே வச்சுக்கலாம் 308. ஸோ R² ஈக்குவல் டு 308 இன்ட்டு இந்த 2 ஈக்குவல் டு வந்து டிவிஷன் ஆகும் 1/2 ஆகும். இது என்ன ஆகும்னா 7/22 ஆகும். ஸோ இதில் எந்த டேபிளில் வரும்னா 2 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 15s are 30, 2 4s are 8. இப்போ இது ரெண்டு எந்த டேபிளில் வரும்னா 11 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 11 2s are 22, 11 1s are 11, ரிமைண்டர் 11 4s are 44. இது மறுபடியும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 7s are 14. இப்போ R² ஈக்குவல் டு இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ R² ஈக்குவல் டு 7 into 7. அப்போ R² ஈக்குவல் டு 7², R ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஹைட் கண்டுபிடிக்கணும். திரும்பி சிஎஸ்ஏ ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2πRH. ஸோ 2πRH. இப்போ இதோட இது வந்து 2πRH. நம்ம 2πRH வந்து என்ன கண்டுபிடிச்சோன்னா 1540ன்னு கண்டுபிடிச்சோம். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 into 22/7 into R வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம். 7 into H தெரியாது 1540. இந்த 7 7 கேன்சல், ரிமைன் H ஈக்குவல் டு 1540 into ஈக்குவல் டு கந்தாண்டு வந்துச்சுன்னா இது டிவிஷன் ஆகும். ஸோ 1/2 ஆகும், 1/22 ஆகும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 7s are 14, ரிமைண்டர் 1, 2 7s are 14, 0. இது ரெண்டும் 11 டேபிளில் வரும். 11 2s are 22, 11 7s are 77, 0. திரும்பி இந்த 2ஆல் 70 கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 35 2s are 70. ஸோ H ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் R ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், height equal to 35 centimeter. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.